ஒரு நிமிஷம் இருடா. ஓ பில் लेके आओ भाई. நான் கொண்டு வரேன். இவன் எங்க போறான்? அங்க போறது அமீர் தானே? ஆமா. அவனுக்கு இங்க என்ன வேலை? விசிட்டிங் விசால வந்திருக்கான். எதுக்குடா விட்டு வந்த? அந்த ஆளுகிட்ட காசு வாங்கிட்டு ஏதாவது கொடுக்காம விட்டியா? அந்த ஆளுக்கு ஒன்று தெரியுமா? அது அமீர் தானேன்னு கேட்டாரு. ஓ, என் பேர்ல அவருக்கு ஞாபகம் இருக்கா? ஸோ உனக்கு தெரிஞ்ச ஆளுன்னு தான் அங்கேருந்து வந்திருக்க நீ. அது எப்படிடா தெரியாம இருக்கும்? என்னோட அப்பா இல்ல. உங்க அப்பாவா? ம். அப்புறம் ஏன்டா பேசாம வந்த? நான் என்னடா அவர்கிட்ட பேசுறது? என் சின்ன வயசுல அப்பா அம்மா எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நேரத்தில் பெரிய முடிவு பண்ணிட்டாங்க. அண்ணா அம்மா ஒரு கண்டிஷன் வச்சாங்க, பையனை நான் கூட்டிட்டு போயிடுவேன்னு. அதில் எங்கள் அப்பாவுக்கு பெரிய விருப்பம்லாம் இல்லை. ஆனால் 3 வயசுல என் கையை பிடிச்சி இழுத்து அம்மா அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஆனால் அம்மாவோட வீட்டுக்குள்ளே போனப்போ அங்கிருந்த எல்லாருக்கும் அம்மா மேலே கோபம். எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு போக முடியாதான்னு கத்துனாங்க, அங்கேயே இருக்க முடியாதான்னு கேட்டாங்க. அப்போ அம்மா அவங்க கிட்ட, உங்க யாருக்கும் நான் ஒரு பாரமா இருக்க மாட்டேன், எங்களை படைச்ச கடவுள் எங்களை பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. என்ன அவங்க பார்த்துப்பேன்னாங்க. எனக்கு இப்ப 27 வயசு. 3 வயசுல எங்க அம்மாவுக்கு இருந்த தைரியம் இப்ப அவங்க கிட்ட சுத்தமா இல்ல. நான் என்ன பண்றேன்னு நினைச்சு கவலைப்படுறதே அம்மாவோட பழப்பா போச்சு. இப்படி தோத்து போன என்ன அவர் முன்னாடி போய் நிக்க சொல்றியா? நான் ஒரு உதவாக்கறேன்னு சொல்லணுமா? சரி, இது விடுறா, எல்லாம் சரியாயிடும். வா. ஹலோ ஹலோ, நான் அமீர் பேசுறேன். அமீர், நான் பெனி பேசுறேன். லாஸ்ட் டைம் உன்னை ஒரு இன்டர்வியூ எடுத்தேன்ல? எஸ் சார். நான் உன்னை நேரில் பார்க்கணுமே. சார், ப்ராப்ளம் இல்லை சார். நான் இப்போ கூட ஆஃபீஸ்க்கு வந்துடுறேன். நீ இங்கே வருவானா? நீ எங்கே தங்கியிருக்க? நானே எங்கே வரேன். ஓகே சார், நான் வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் அனுப்புகிறேன். ஓகே ஓகே ஓகே, வாட்ஸ்அப்பில் பண்ணிடு. மேக்ஸிமம் ஒரு 30 மினிட்ஸில். சரியா? ஓகே சார். இந்த ஏரியாவில் தான் தங்கியிருக்கீங்களோ? இங்கே பக்கத்தில் ஃப்ரெண்டு வீட்டில் சார். அப்படியா? ஸ்மோக் பண்ணுவீங்களா? இல்லை சார். அமீர், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறதுக்காக தான் வந்தேன். நான் மறைச்சு பேசாமல் டைரெக்டாகவே பேசிடுறேன். சொல்லுங்கள் சார். அமீர், ஆக்சுவலி நான் அன்றைக்கி வந்த இன்டர்வியூவில் நாங்கள் 3 பேரை செலக்ட் பண்ணியிருக்கோம். 3 பேருமே ஈக்குவலி குவாலிஃபைடாக இருக்கீங்க. ஸோ யாருக்கு ஆஃபர் லெட்டர் கொடுக்குறதுன்னு கொஞ்சம் கன்ஃபியூஸில் இருக்கேன். அப்புறம் எனக்கு உங்களுக்கு இந்த வேலை முக்கியம்னு தோணுச்சு. அதோட உங்களுக்கும் விசா வேறு எக்ஸ்பைரி ஆக போகுது. அக்காமடேஷன் இல்லாமல் 5000 திரம்ஸ் சேலரியாக வரும். அமீர், நீ எனக்காக ஒன்று பண்ணணும்.
உன்னோட ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியை எனக்கு கமிஷனாக கொடுக்கறதுக்கு ரெடினா ஃபார் ஷுவர் ஆஃபர் லெட்டர் நான் உனக்கு தர ரெடியாக இருக்கேன். எனக்கு ஓகே தான் சார். ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியை நான் உங்ககிட்டயே கொடுத்துட்றேன். அப்படி இல்லை அமீர், வேலையில் சேர்த்து விட்டுட்டு அதுக்கப்புறம் சேலரி வாங்குறதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம். எனக்கு நாளன்னைக்கு பணம் வேணும். அக்கௌண்ட்டில் பணம் வந்த 1 ஹவரில் உனக்கு ஆஃபர் லெட்டர் வந்துடும். நீ நல்லா யோசிச்சு சொல்லு. நான் உன்னை அப்புறம் கூப்பிட்றேன். இருந்தாலும் 5000 திராம்ஸ்னா அதுவும் எப்படி ஒரே நாளில் நான் ரெடி பண்ண முடியும்? நல்ல வேலை, அருமையான சம்பளம். நல்ல வேலைக்கு 2-3 மாசம் சம்பளத்தை கமிஷனாக கொடுத்து தான் வேலை செய்கிறாங்க. என்கிட்ட 500 திராம் இருக்கு, கரண்ட் பில் கட்டுறதுக்கு வச்சிருக்கேன். அதை தரேன். உன் ஃப்ரெண்ட்ஸு கிட்டலாம் கேளு, ஒரு நாள் இருக்குல்ல. பார்க்குறேன். டேய், எனக்கு இன்னும் இது சரியா படலடா. பணத்தை வாங்கிட்டு ஒருத்தன் வேலையை தருவானா என்ன? தேவையில்லாத பிரச்சனையில் போய் மாட்டிக்காதடா. இல்லடா, காசு கொடுத்தா கண்டிப்பா வேலை கிடைக்கும். என்ன இன்டர்வியூ எடுத்தது அவரு தான். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுடா. நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதடா. என்கிட்ட நீ என்ன வேணாலும் ஹெல்ப் கேளு. எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் விடணுமா, எங்கே ஏதாவது கூட்டிகிட்டு வரணுமா, வேணா என் வீட்டில் கூட வந்து தங்கு. ஆனால் காசு மட்டும் கேட்காதடா. என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் என்கிட்ட பணம் வாங்கி ஏமாற்றிருக்காங்க. அதனால ஃப்ரெண்ட்ஷிப்பை தான் இழந்திருக்கேன். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் தாண்டா நான் உன்கிட்டயே வந்தேன். அப்புறம் யாராவது வந்து உன்கிட்ட காசு கேட்டாங்கன்னா இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுறா. அதை விட்டுட்டு இப்படி வாழ்க்கை பாடலாம் எடுத்துக்கிட்டு இருக்காத. அதெல்லாம் நீ எடுக்கிற vlog-ஓட வச்சுக்கோ, புரிஞ்சுதா? டேய், இன்டர்வியூவில் பாஸ் ஆகிட்டல, எப்போ உனக்கு அப்பாயின்மெண்ட்டு? இல்லை பாலு, ஆஃபர் லெட்டர் வர கொஞ்சம் லேட் ஆகும். எனிவே கங்க்ராட்ஸ். கீழே இறங்குடா. எவ்வளவு தடவை சொல்லிட்டு இருக்க கீழே இறங்குன்னு? பாலு, காலையில கிளினிக்ல எனக்கு கொஞ்சம் மயக்கம் வர மாதிரி இருந்துச்சு. இந்த மாசம் டேட்டும் கொஞ்சம் டிலே ஆயிருக்கு. அதான் எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருந்தது. வீட்டுக்கு வரும்போது பிரெக்னன்சி கிட்ட வாங்கிட்டு வந்தேன். எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்றது? எத்தனை தடவை சொல்றது உங்ககிட்ட? எவ்வளவு தடவை சொல்றது? எவ்வளவு தடவை தான் சொல்லுவேன்? என் கூட வா. உன்னை சும்மா விடக்கூடாது. வா. உள்ளேயே கெட. உனக்கு புது வேலை கிடைச்சதில் எனக்கு சந்தோஷம்தான். உண்மையை சொல்லணுன்னா எனக்கு ஆஃபீஸில் பெரிய பிரச்சனை ஓடிட்டுருக்கு. நான் பேசாமல் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு
புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். நம்மளால இவன் விஷயத்தையே ப்ராப்பராக மேனேஜ் பண்ண முடியல. இப்போ உனக்கு புது வேலை வேற. இதில் இன்னொரு குழந்தை பிறந்துட்டா நாம் இதை பற்றி யோசிச்சு முடிவெடுத்தா என்ன? டேய், கையில ஏதாவது பைசா வச்சிருக்கியா? ஒரு மாசம் தான் மேக்ஸிமம். கண்டிப்பா தெரியும், அதான் கேக்குறேன். ஒரு 2000 கொஞ்சம் ட்ரை பண்ண. மேக்ஸிமம் ஒரு மாசத்துல தந்துடுவேன். ஹலோ டேய், நான் சொன்னது என்னாச்சு? அன்வர், நான் நிறைய பேர்கிட்ட கேட்டு பார்த்துட்டேன். கொஞ்சம் திருப்பி கூப்பிடுறியா? கண்டிப்பா கூப்பிடுறா. ட்ரை பண்ணி பாரு. இன்னைக்கு எப்படியாவது அரேஞ்ச் பண்ணணும். அன்வர், நான் கிளம்பிட்டேன். நீ அனுப்பிச்சதா சொல்லு, ஓகேவா? 404. எனக்கு லொகேஷன் அனுப்பு. தேங்க்ஸ்டா. சரி. ஹலோ, அது மஞ்சு பில்டிங் தானே? நான் இங்கே வந்துட்டேன். அவங்க கிட்ட சொல்லிடு. ஓகே. அன்வர் வர சொல்லியிருந்தா? ஆமாம் சொல்லியிருந்தான். அவன் என்கிட்ட 2000 கொடுக்க சொன்னான். இதில் 1000 இருக்கு. ஆனால் அவன் 2000ன்னு. நான் சொல்லிக்கிறேன், அவன்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேன். பென்னி சார். என்ன அமீர், பைசா ரெடி ஆயிடுச்சுன்னா அக்கௌண்ட் டீடைல்ஸ் அனுப்பி வைக்கிறேன். சார், பாதி பணம் ரெடி பண்ணிட்டேன். மீதி பணத்தை ஒரு 2-3 நாளில் ரெடி பண்ணி தரட்டுமா? அதெல்லாம் வேலைக்கே ஆகாது அமீர். எதுக்காக என் டைமை வேஸ்ட் பண்ணுறேன்? ராத்திரிக்குள்ள அக்கௌண்ட்டுக்கு காசு வரணும். இதுக்கப்புறம் இனி இப்படி நான் கேட்டுட்டு இருக்க மாட்டேன். இல்லை சார், நான் இன்னைக்கே ரெடி பண்ணிடுறேன். அதான் உனக்கு நல்லது. ஓகே சார்.